நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் எவரிபடி. நான் இன்னைக்கு எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிட்டேன். டைம் என்னாச்சு? அட கடவுளே. கவனம் எங்க இருக்கு? சாரி அத்தை. இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டேன் பாட்டி. இப்பவாவது இந்த மாலதி பொறுப்பானவன்னு ஒத்துக்கிறீங்களா? நீ பொறுப்பில்லாதவன்னு யாரும் சொல்லலையே. ஜீவிதா மாமியார் வீட்டுக்கு போனதுனால நீ இந்த வீட்ல பொறுப்போட தான் நடந்துக்கிற. எல்லா வேலையும் நீ தான் பாக்குற. வீட்ல உள்ளவங்களையும் நல்லா தான் பாத்துக்கிற. சமையல் நல்லா பண்ணு, அதுவே போதும். நீ சமையல் மட்டும் நல்லா பண்ண ஆரம்பிச்சீன்னா உனக்கு இந்த தங்க வளையல குடுக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்றேன். சமைச்சதுக்கு அப்புறம் மூக்கு பிடிக்க சாப்பிட மட்டும் தெரியுது. வாயை திறந்து ஒரு வார்த்தை என்னைக்காவது பாராட்டி இருக்கீங்களா? நான் சமைச்சது சாப்பிட்ட யாருக்காவது வாதி பேதின்னு ஏதாவது ஆயிருக்கா? வேலை செஞ்சாலும் குறை சொல்றீங்க, செய்யலனாலும் குறை சொல்றீங்க. நான் என்னதான் பண்றது? அப்படி இல்ல மாலதி, பாட்டி உன்னை சும்மா வெறுப்பேத்துறாங்க. மாலதி, இங்கதான் இருக்கியா? இங்க பாரு, நான் உனக்காக எவ்வளவு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கானு. கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், கீரைன்னு மொத்த மார்க்கெட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா, மார்க்கெட்ல இருந்து பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்க. இன்னைக்கு உன் கையால பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி கொடு, டேஸ்டியா இருக்கணும். பாலக்கீரையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு பாலக் பன்னீர் பண்ணிடு. என்ன எந்த ஆங்கிள் பாத்துட்டு ஜீவிதா அக்கா மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் வாழ்க்கையில இது வரைக்கும் பாலக் பன்னீர் சமைச்சதே இல்ல. நீ இதுக்கு முன்னாடி எப்போது சப்பாத்தி சுட்டிருக்கியா? என்ன பண்ணதில்ல இல்ல? அன்னைக்கு எவ்வளவு சூப்பரா பண்ண. அட ஏங்க, சின்ன பொண்ணு போய் ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? அதான் நான் இருக்கல, சூப்பரா பாலக் பன்னீர் நான் பண்ணி கொடுக்கறேன். என்ன தாமு? அட, உனக்கு இப்போ இடுப்பு வலி இல்லையா? பிரேமா, நீ தயவு செஞ்சு சமையல் கட்டு பக்கம் போயிடாத. நீ அன்னைக்கு பாலக் பன்னீர் எப்படி பண்ண? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பன்னீர் எல்லாம் கருப்பா கருகி போய் அப்புறம் பாலக் வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு இருந்தது. உங்களால குறை சொல்லாம இருக்கவே முடியாதுல்ல? சித்தி, அவர் சும்மா உங்களை வெறுப்பேத்துறாரு. நீங்க ரெஸ்ட் எடுங்க. பாலக் பன்னீர் நானே சமைக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஜீவிதாக்கோட ஹெல்ப் கண்டிப்பா எனக்கு தேவை. சோ அவளுக்கு நான் ஃபோன் பண்றேன். வேண்டாம் மாலதி, ஜீவிதாவுக்கு சும்மா சும்மா போன் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. டென்ஷன் ஆகாதீங்க பாட்டி. நானே முட்டி மோதி சமைக்கிறேன். பா, என்ன வெயிட். ஐயோ, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா போதும், உடனே ஜீவிதாவுக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவா. ஜீவிதா, நீ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்ல இருக்கிற கட்டுப்பாடுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீட்டு மருமகளுக்கு அது ரொம்பவே அவசியம். இந்த வீட்ல எப்போ எங்க என்ன நடக்கும்னு நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் மாலதி, ஹலோ ஹலோ, கிச்சன் சூப்பர் ஸ்டார் மிஸ்ஸஸ் ஜீவிதா வினய் அவர்களே, வாழ்க்கையில முதல் முறையா பாலக் பன்னீர் சமைக்க போறேன். நான் சமைக்கிறத சாப்பிட்டுட்டு வீட்ல இருக்கிற எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போறாங்க. அப்படி நடக்கணுமா சொல்லு? அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மாலதி, நீ சமைக்க போறியா? வேற என்ன பண்றது? நீ பண்ணிட்டு இருந்த வேலையில ஏன் தலைமையில தூக்கி போட்டாங்க. நான் உன்ன மாதிரி சமையல் எக்ஸ்பர்ட் இல்லையே, வெறும் கத்துக்குட்டி தானே. சரி, எப்படி பண்ணணும் சீக்கிரம் சொல்லு. ஏதாவது சாக்கு சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தா அப்புறம் ஒரு விடாத கருப்பு மாதிரி துரத்துக்கிட்டே இருப்பேன். என்ன புரியுதா? ஒரு நிமிஷம் பெரியமா, மாலதி லைன்ல இருக்கா. பாலக் பன்னீர் எப்படி பண்றதுன்னு கேக்குறா. 2 நிமிஷத்துல சொல்லிட்டு வந்துடுறேன். மாலதி, ஃபர்ஸ்ட் பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா கட் பண்ணு. சரி, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுடுறேன். பாய். சாரி பெரியமா, மாலதி போன்ல பாலக் பன்னீர் எப்படி பண்றதுன்னு கேட்டுட்டு இருந்தா. அவ இன்னைக்கு தான் முதல் தடவையா சமைக்கிறா. அதனாலதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. அப்ப மாலதிக்கு சமைக்க கூட தெரியாதா? அப்படின்னா தினம் அவ உனக்கு கால் பண்ணி எப்படி சமைக்கணும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டே இருக்க போறாளா? வீட்டுலதான் அத்தனை பேர் இருக்காங்களே, அத்தை இருக்காங்க, சித்தி இருக்காங்க, அவளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்களா என்ன? அப்படி இருந்தும் அவ எதுக்காக உனக்கு அடிக்கடி போன் பண்ணி இப்படி? உப்பு எவ்வளவு போடுன்னு சொல்லவே இல்ல. 1 ஸ்பூன் போடு. சரி, ஓகே. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஜீவிதா நம்ம வீட்டு வேலைக்கார
இங்க ஒரு ஸ்பூன் கூட இல்ல, எல்லாம் கரண்டியா தான் இருக்கு. மாலதி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். அக்கா போன் எடுக்கா ப்ளீஸ். The number that you're trying to call is switched off. Please try again later. ஏன்க்கா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்ட? முக்கியமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஜீவிதா. சரி, ஒரு வேலை பண்ணு. நீ மாலதி கிட்ட பேச வேண்டியதை பேசி முடிச்சிடு. நாம பேச வேண்டியதை அப்புறம் பேசிக்கலாம். இல்ல பெரியம்மா, நீங்க சொல்லுங்க. இனிமே அவகிட்ட இருந்து போன் வராது. குட். அம்மா ஜீவிதா, வினய் ரெடி ஆயிட்டானே? இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் ஹியரிங் வருது, அர்ஜென்ட்டா போகணும். நான் வெளியே வெயிட் பண்றேன், சீக்கிரம் வர சொல்லு. சரி, நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பெரியம்மா, நீங்க சொல்லுங்க. முதல்ல போய் வினய் ரெடி ஆயிட்டானா இல்லையான்னு பாரு ஜீவிதா. நான் இது வரைக்கும் சொன்னத நீ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்க பெரியம்மா. ஹலோ, வடேரா ஹவுஸ். ஹலோ அக்கா, நான் ரிஷிகேஷ்ல இருந்து மாலதி சௌத்ரி பேசுறேன். அக்கா கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும், போனை கொடுங்க. சரிங்க. ஃபோன்ல யாரு பாபு? மேடம், மாலதி மேடம் ஃபோன் பண்ணாங்க. ஜீவிதா மேடம் கிட்ட ஏதோ பேசணுமா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ அக்கா, இந்த குழம்புல எத்தனை வெங்காயம் எத்தனை தக்காளி கட் பண்ணி போடணும்? முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணணுமா இல்ல ஃப்ரை பண்ணிட்டு கட் பண்ணணுமா? இந்த கீரை தக்காளி பன்னீர் எல்லாம் வேக வைக்கணுமா இல்ல அரைச்சு போடணுமா? அப்புறம் ஹலோ அக்கா, ஏங்க அமைதியா இருக்க? என்ன பண்ணணும்னு சொல்ல. நான் ஷாலினி பேசுறேன். ஜீவிதா கொஞ்சம் பிஸியா இருக்கா. சாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாலதி வேற நேரங்கிட்ட நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்கா. நான் தான் அப்புறமா பேசணும்னு சொன்னல, அது கூட புரிஞ்சுக்காம போன் பண்ணிக்கிட்டேன். வினய் எங்க போனாரா? பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவாயன. 2 நிமிஷம் கூட பொறுமையா இருக்க மாட்டேங்கிறா. அப்படி என்னதான் அவ சமைக்கிறாளோ தெரியல. ஹலோ அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஏன்? நீ பாட்டுக்கு மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்ட. நான் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணேன். நீதான் போன் எடுத்த நினைச்சு நான் பாட்டுக்கு சமையல் எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா தான் புரிஞ்சது லைன்ல ஷாலினி ஆட்டி இருந்தாங்கன்னு. மாலதி, அவங்க கிட்ட நீ எதையும் தப்பா பேசல? இல்ல, நான் உடனே சுதாரிச்சுக்கிட்டு சாரி கேட்டு போனை வச்சிட்டேன். தப்பிச்ச. நீ எதுக்கு அடிக்கடி போன் பண்ணிட்டே இருக்க? பண்ண மாட்டேன் விடுக்கா, பாட்டுக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இந்த பன்னீரை அப்படியே இந்த குழம்புல போட்டுறவா? இல்ல மாலதி, முதல்ல பன்னீரை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு கீரையோட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா பாட்டி கிட்ட கேளு. ஏன் ஓகிட்ட கேட்க கூடாதா? என்ன விஷயம்? ஹோ, பக்கத்துல மாமா இருக்காரா? அவர் கூட பிஸியா இருக்கியா? என்ன பண்றாரு? குளிக்கிறாரு. குளிக்கிறாரா? அங்க போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன? அவர் குளிக்கிறப்போ எனக்கே நாங்க வேலை. என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசுற? நீ முதல்ல போன் வை. புது ஜோடி ரொமான்ஸ் பண்றதுக்கு இடம் பொருள் ஏவல் எதுவுமே தேவையில்ல. ஞாபகம் இல்ல? சித்தி சித்தப்பாக்கு எவ்வளவு சேவை பண்ணாங்க. நான் வந்துட்டேங்க. இந்தாங்க உங்க டவல். போட்டுக்கு துணி கூட எடுத்து வச்சிட்டேன். வேற ஏதாவது வேணுமா? இந்த மாதிரி வாய்ப்பு உனக்கு அடிக்கடி கிடைக்காது. ஏன் சான்ஸ் தேவையில்லாம வேஸ்ட் பண்ற? போ, உடனே போய் பாத்ரூம் கதவை தட்டி மாமாவுக்கு டவல் வேணுமா வேணாமான்னு கேளு, சரியா? போதும், உன் காதல் அறிவுரை நிறுத்திட்டு போன் வை. ஆல் தி பெஸ்ட். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மறந்துடாத. வாயை மூடி. பை.
என்னங்க உங்களுக்கு டவல் எனக்கு கொஞ்சம் சத்தமா கேட்கணும். என்னங்க உங்களுக்கு ரொம்ப சத்தமா பேசிட்டேனோ? கடவுளே, கொஞ்சம் மெதுவா பேசணும். என்னங்க உங்களுக்கு டவல் வேணுமா? டவல் வேண்டாமா? அப்போ சோப் எடுத்துட்டு வரவா? வினய், ஜீவிதா, வினய் எங்கம்மா? அத அவர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு. ஓ, குளிச்சு முடிச்ச உடனே சீக்கிரமா ரெடியாக சொல்லு. அவங்க சித்தப்பா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாத்த, நான் அதை சொல்றதுக்காக தான் இங்க வெயிட் பண்றேன். ஒரு விஷயமா, வினய் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு தேவையானதை அவனே பாத்துக்குவான். எங்க யாரையுமே பண்ண விட மாட்டான் ஜீவிதா. விஸ்வா இந்த மாதிரி இல்ல. ஆனா என்னோட விருப்பம் என்னன்னா, அவனுக்கு தேவையானதெல்லாம் பக்கத்துல இருந்து நீ பாத்துக்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அவனை ரொம்ப நல்லா பாத்துப்பண்ண. என் ஆசீர்வாதம் உங்க 2 பேருக்கும் எப்பவும் இருக்கும். அவர் குளிச்சிட்டு வரதுக்குள்ள அவருக்கு தேவையானதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சிடலாம். ஐம் சாரி, நான் நீ இருக்கிறது தெரியாம ஷர்ட் போடாம இங்க வந்துட்டேன். எதுக்கே சாரி சொல்றீங்க? நான் தான் சாரி சொல்லணும். நான் உங்க பெர்மிஷன் இல்லாம. இந்த ட்ரெஸ்ஸை நீயா எடுத்து வச்ச? ஆமா. தேங்க்யூ. சரி, அப்போ நான் ட்ரெஸ்ஸை போட்டுக்குவா? சரி. அது வரைக்கும் இங்கே தான் இருக்க போறியா? ஐம் சாரி. சீக்கிரம் மாவை பிசையேண்டா. கையில என்ன மருதாணிய போட்டுக்க. பொண்ணுங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நீ என்ன பண்ண வைக்கிற? இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பொண்ணா மாறிடுவேன். மாலதி, பாலக் பன்னீர் எப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க நைஷா நழுவு பாக்குற? வேலையை பாரு. ஓட்டனா சித்தப்பா, கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? பாதியிலே எடுத்துட்டு வர சொல்றீங்களா? பாட்டி, நான் சொல்றது நல்லா கேளுங்க. நாளையில இருந்து எனக்கு என்ன வருதோ அதான் நான் சமைப்பேன். இன்னைக்கு பாலக் பன்னீர் சமைக்கிற டென்ஷன்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இப்ப என்ன பண்ணி தொலைச்ச? நான் ஃபோன் பண்ணும்போது ஷாலினி ஆண்டி எடுத்தாங்க. நான் அக்கான்னு நினைச்சிட்டு எப்படி சமைக்கிறதுன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த விளையாட்டு புத்தி உன்னை விட்டு போகாதா? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சும்மா சும்மா ஜீவிதாவுக்கு ஃபோன் பண்ணாதேன்னு. ஷாலினிமா என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயோ, நாசமா போச்சு. இவ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கானே தெரியல.
நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஒண்ணு அவங்க கிட்ட தப்பா பேசல. பேசுனதுக்கு சாரின்னு சொல்லி போனை வச்சுட்டேன். சிம்பிள். மாலதி மாலதி மாலதி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. என்கிட்ட ரெசிபி கேட்டுட்டு இருக்கா. என்கிட்ட இல்ல அண்ணி, நீங்க மாலத்திய தப்பா நினைக்காதீங்க. ஒரு விதத்துல பார்த்தா போன்ல ரெசிபி கேக்குறது எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? சாரி பெரியம்மா, போனை நான் தான் எடுத்துட்டேன்னு அவ தெரியாம பேசிட்டா. நீங்க தெரிஞ்சா அவ நிச்சயமா அந்த மாதிரி பேசிருக்க மாட்டா. இது சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மாலதி சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். In that case, ஜீவிதா, நீ ஒரு நல்ல ரெசிபி புக்கை வாங்கி அவளுக்கு கொரியர் பண்ண. அதுக்கும் மேல அவளுக்கு ஏதாவது டவுட் இருந்தா பாட்டிக்கிட்டயோ இல்ல சித்திக்கிட்டயோ கேட்க சொல்ல. அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவ உன்னை டவுட் கேட்கறது எனக்கு பிடிக்கல. மாலதி என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்ல பெரியம்மா. இன்னும் போக போக அவளுக்கே பழக்கம் ஆயிடும். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஐ ஹோப் சோ. அனி, அவங்க பேசுனத தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க கோபம் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. டேக் இட் ஈஸி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் உங்களுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, நீங்க அதை போட்டுக்கலையா? ஆக்சுவலி நீ எனக்காக எடுத்து வச்ச அந்த ட்ரெஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கோர்ட்டுக்கு போகணும். அங்கெல்லாம் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக போட்டு போக முடியாது. பட் ஐ ப்ராமிஸ், அடுத்த வாட்டி நாம் வெளியே போகும்போது நான் அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, எப்பவுமே என்னோட ட்ரெஸ்ஸை நானே செலக்ட் பண்ணுறது பழக்கமாயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லம்மா, வினய்க்கு யாரோட உதவியும் தேவையில்லை. சின்ன வயசுல இருந்து இருக்கிற பழக்கத்தை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? நீ தான் திருத்தணும். என்ன வினய், நான் இப்ப சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் மருமக உனக்காக துணி எடுத்து வச்சிருக்கா, அதை நீ போட்டுக்காம. அம்மா நீங்களுமா? இதுக்கு மட்டும் இல்லை, இனிமே நான் என்ன தப்பு பண்ணாலும் ஜீவிதா தான் என்னை மன்னிச்சாகணும். அப்புறம் அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னைக்கு கேஸ் ஹியரிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. விஸ்வா. ஆமா. ஒரு வேலை சொன்னேன், மறந்துட்டியா? என்னம்மா வேலை சொன்னீங்க? சொல்றேன், என் கூட வா. ஓ, அந்த வேலையா? இவங்க ரெண்டு பேருக்கும் பிரைவசி தேவையில்ல அப்படின்னா, தாத்தா போட்ட ரூல் நம்பர் 24 பிரகாரம் புருஷன் பொண்டாட்டி பேசணும்னா அவங்களோட ரூம்குள்ள தான் பேசணும். அதை மீறிட்டா தாத்தா உங்க ரெண்டு பேருக்கு என்ன தண்டனை கொடுப்பாரு தெரியுமா? ஸ்கூல்ல சின்ன பசங்க மாதிரி ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச்னு நிக்க வேண்டியதான். விஸ்வா, அவங்கள தொந்தரவு பண்றதை விட்டுட்டு என் கூட வா. வந்து இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான கேஸை வாதாட போகிறேன்.
அதுக்கு தீர்ப்பு கூட இன்னைக்கு தான். நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட கண்டிப்பா வேண்டிக்கிறேன், நீங்க இந்த கேஸை ஜெயிக்கணும்னு. எனக்கு நீ ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏய் வினய், வாடா சீக்கிரம் கிளம்பு, கோர்ட்டுக்கு நேரம் ஆகுதுல்ல. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ம். சித்தப்பா,